கண்ணே நவமணியே உன்னை காணாத கண்ணும் கண்ணனும் தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா. நீங்கள் உரைத்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஒரு பெண்ணானவள் தீர்க்க சுமங்கலி பவா என்று ஒருவர் வாழ்த்தினால் பூவோடும் பொட்டோடும் பூச மஞ்சளோடும் கட்டிய கனவுளோடு 100 ஆண்டு காலம் வாழ்க என்பதுதான் இதற்கு பொருள். பொட்டு இருக்கு, மாங்கல்யம் இருக்குது, ஆனா என்னுடைய கணவர் பிணமாக கணவன் பிணமாக இருக்கிறானா? என்ன இது நாரதா? அதாவது உங்களுடைய வாக்கு பொய்யாக மாறக்கூடாது. ஆகையினால இப்பொழுது என்னுடைய கணவர் உயிரை கொடுங்க. என்னால் பார்க்க மட்டும் தான் முடியுமே தவிர கொடுக்க முடியாது. அப்படி உரைத்து விட்டு என்னிடமிருந்து நீங்க செல்ல முடியாது. எனக்கு வேண்டியது என்னுடைய கணவர் உயிர். அறிவாளியை பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்த இந்த இடத்தில் மாட்டி விட்டார். என்ன பண்றீங்க? என்ன இது? ஏதோ ஒருவன் 10 காலில் 8 கால் போனால் களத்துக்கு மேல் 2 கால் என்று ஒரு அறிவாளி உரைத்தான். அந்த அறிவாளை பார்க்க வேண்டும் இங்க அதற்கு மேல் ஒரு ஆபத்தில் மாட்டி விட்டேன். ஒரு பெண்ணானவள் ஓடி வந்து என் பாதத்தை பற்றி சுவாமி என்னை வாழ்த்துங்கள் என்று உரைத்தார். நான் தான் கேட்கும் வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாயிற்று. தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா கிடக்கின்றது. வாழ்த்து விட்ட பெண்ணிடத்தில் தான் மம்பில் மாட்டி விட்டேன். அந்த பெண் இதற்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால், ஒரு பெண்ணாலும் பூசு மஞ்சளோடு குங்குமத்தோடு நிறைந்த மஞ்சளோடு நீண்ட ஆயுள் காலமாக ஒரு கணவனோடு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். தவறு இல்லையே. ஒட்டு வைத்திருக்கிறாள், பூ வைத்திருக்கிறாள், மாங்கல்யம் இருக்கிறது. மாட்டி விட்டேன் கவனிக்காமல். அவன் கணவனோ இறந்து போய் பணமாக இருக்கிறார். அந்த வேலையை வச்சுட்டு பந்த காலம் பிடிச்சிட்டியா தாத்தா? என் கணவனுக்கு உயிரை கொடுத்தால் மட்டுமே இந்த இடத்தில் போக முடியும், இல்லை என்றால் வழிவிட மாட்டேன் மறுக்கிறார். குடுங்க நாரதா, உயிரை குடுங்க. காக்கக்கூடியவன் தானே, உயிரினத்தை காக்கக்கூடியவன், கேட்கும் வரங்களை கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நான் எப்படி உயிரை கொடுக்க முடியும்? உன்னால முடியாது, உன்னால முடியாது. என்னால் முடியாது. ஆனால் பெண்ணும் போக முடியாது என்று மறுக்கிறாளே, வழிவிட மறுக்கிறாள். எப்படி போவது? எப்படியாவது சொல்லி என்னை அழைத்துவிடு, வந்து விடுகிறேன் உன்னோடு. அந்த பெண் வழி மறுக்கிறார். அவரிடத்து எப்படியாவது பேசி என்னை மட்டும் அழைத்து செல்லுவேன். நான் கைலாய சென்று பாட்டி பார்க்க வேண்டும். பாட்டியை பார்க்கணும். இந்த பெண் முறைக்கிறார். நானும் எப்படி சொல்லிவிட்டேன். தாத்தா தாத்தா சொல்லும் வசமாக மாட்டிக்கொண்டீர்கள். முடியலையே அவளிடம் பிடி விழுந்து தப்பிக்க. ஆக அது மாட்டாயா, அது தெரியாது. என்ன மரம் அது? வில்வ மரம். ஆமா, அந்த வில்வ மரத்தடியில் பத்திரமா உட்கார்ந்துருங்க. ஆக அந்த பெண் வழிவிடும் வரையில் அங்க அமர்ந்திருக்க வேண்டும். ஆமா, அதற்கு நீ வழி காட்டுகிறாய். வழி சொல்கிறேன். உன்னதான் நம்புறேன். அப்புறம் ஏழை விட்டு போயிடாத. உன் பாட்டி அப்புறம் துரத்தி வருவா. ஆமா, ஜாக்கிரதையா போய் பத்திரமா உட்காருங்க. வில்ல மரத்தடியில. வில்ல மரத்தை விட்டு வெளியே போக கூடாது. போக மாட்டேன். நம்புறேனே. எப்படியாவது நான் காப்பாத்துறேன். நான் எப்படியாவது காப்பாத்துறேன். உங்க பாட்டி எனக்காக எதிர்பார்த்திருப்பா. வரம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது வேற. இந்த பெண்ணு முறைக்கிறான், வழிவனுக்கு மறுக்கிறான். நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும், விளம்பரத்தில் போய் பாருங்க. ஆகட்டும், உன் வார்த்தை நம்புற விரைவா வந்து என்ன கூட்டிட்டு போயிடு. சத்தியலோகத்தில் காட்சி தரும் பிரம்மனை சந்தித்தால் உயிர் கிடைக்கும் என்று உரைத்தீர். கிடைக்கவில்லை. கைலாயத்தில் காட்சி தரும் சிவனிடம் உயிரை கேட்டால் அவரும் தர மறுக்கின்றார். இன்னும் என்ன செய்வது? கடைசியில ஒருத்தர் இருக்காரு. கடைசியில ஒருத்தர் இருக்காரு. என் உரிமையுள்ள தாத்தா வைகுந்த வாசன் இருக்காரு. அவரை பாக்குறேன். நீ நான் சொன்ன மாதிரி செய்ய. ஆமா, நான் வசமாக அவர் அழைத்து வருகின்றேன். உஷார் என்ற உடனே அவரை காலம் பெற்றுக்கொள். நான் பார்த்துக் கொள்கிறேன்.
வாழ்க்கையில் சீர சிறப்புடன் வாழ்ந்து வருகின்றேன். அது மட்டுமல்லாமல் ஏதோ வீணாக கேட்கின்றது. வரட்டும், யார் என்று பார்க்கலாம். ஆசை பெற்று மீண்டும் வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? இல்ல பொழுது நீங்க வேற வந்துக்கிறேன், ஒரு அமைதியா பேசுறேன் சாமி. நாரதா இத பார்த்தையா ரொம்ப என்று மல்லாமல் ரொம்ப தெம்பாக்கிற மாதிரி இருக்குது தாத்தா. ஆமா நீதான் தெம்பா இருக்கு. இது வெட்டியா தானே தேடி கத்திரி என்று மல்லாமல் தற்போது ஓடி வந்திருக்கின்றாய் என்றால் ஏதாவது தாத்தாவிடத்தில் கலக்கத்தை தானே மூட்டை ஓடி வந்திருக்கின்றாய். தாத்தா அப்படி எல்லாம் இல்லை தாத்தா, நான் எனக்கு கொஞ்சம் புத்தி கம்மி, அறிவு மட்டம். இல்ல நீ சொல்றதை பார்த்தா என்ன உரிப்பது போல் தெரியும். இல்லை தாத்தா, பஞ்சாயத்து நான் தான் நீங்க வரணும். அது வச்சுக்கிறேன். கொடுத்தவன் விழித்தான், சரிதான், பார்த்தவன் சிரித்தான். இதற்கு பொருள் என்ன? நாரதா, கொடுத்தவன் விழித்தான், விழித்தான், பார்த்தவன் சிரித்தான், பார்த்தவன் சிரித்தான். ஆமா, தெரியலையே. பொருள் எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, உனக்கும் தெரியலையே. கொடுத்தவன் விழித்தான், சரிதான், பார்த்தவன் சிரித்தான், பார்த்தவன் சிரித்தான். ஆமாம், என்னப்பா இது? கொடுத்தவன் விழித்தான், விழித்தான். ஆமா, பார்த்தவன் சிரித்தான். எனக்கு தெரியவில்லையே நாரதா. பூலோகம் சென்றால் அதற்கு விளக்கம் தெரியும். அப்படி என்றால் தற்போது பூலோகத்திற்கு சென்றால் அதற்கான விடை தெரிந்து விடும். ஆமா, அப்படியே பின் தொடர்ந்து வருவீர்களா? உன் பின் தொடர்ந்து நான் வர வேண்டும். விளக்கத்தை நாம் இருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படியா நாரதா? ஆகட்டும், ஆகட்டும், வாங்க. உலகத்துல மலையனூர்ல தானே பஞ்சாயத்து வச்சுக்கிறேன்.